ஸ்ரீ காசி காண்டம் 31ஆம் அத்தியாயம். பைரவரின் வெளிப்பாடு. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், ஸ்கந்தரே, சர்வ வல்லமையுள்ள சிவனின் இதயத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அரக்கன் தாரகனை அளிப்பவரே, வாரணாசியின் கதையை கேட்டு நான் முழுமையாக திருப்தி அடையவில்லை. நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகுதியானவனாக இருந்தால், அதை கேட்க நான் தகுதியானவனாக இருந்தால், பகவானே, காசியில் பைரவரின் விரிவான கதையை எனக்கு கூறுங்கள். ஸ்கந்தரே, காசி நகரில் நிறுவப்பட்ட பைரவர் என்ற இந்த தெய்வம் யார்? அவர் எந்த வடிவத்தில் இருக்கிறார்? அவரது செயல்பாடு என்ன? அவரது பெயர்கள் என்ன? ஆர்வமுள்ள பக்தர்களுக்கு வெற்றியை அளிக்கும் வகையில் அவரை எவ்வாறு சாந்தப்படுத்த வேண்டும்? பைரவர் விரைவில் சாந்தப்படுத்தப்படும் வகையில் அவரை எப்போது வணங்க வேண்டும்? ஸ்கந்தர் கூறினார், பாக்கியசாலி முனிவரே, வாரணாசியின் மீது உங்களுக்கு இருக்கும் அளவுக்கு அதிகமான அன்பும் பக்தியும் வேறு யாருக்கும் இல்லை என்று எண்ணுகிறேன். எனவே அனைத்தையும் நான் தவறாமல் தங்களுக்கு கூறுவேன். பைரவரின் வெளிப்பாடு அனைத்து பெரும் பாவங்களையும் அளிக்கிறது. இதை கேட்டவுடன் எந்த தடையும் இல்லாமல் காசியில் வசிக்கும் பலனை பெறுவீர்கள். மிகுந்த உற்சாகத்துடன் தானவ நடனத்தை நிகழ்த்தும் மகா பைரவர் 3 உலகங்களையும் அனைத்து துன்பங்களில் இருந்தும் பாதுகாக்கட்டும். தனது இணை கரங்களால் அவர் பிரபஞ்ச உலகங்களை ஒரு பழுத்த சாறு நிறைந்த மாம்பழம் போல பிடிக்கிறார். இது பிராகிருத பிரளயம், பிரகிருதியின் கரைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இதில் கடவுள்களான பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் ருத்ரர் இல்லாமல் போகிறார்கள். அனைத்தையும் அளிக்கும் பரமபுருஷர் அந்த பரமபுருஷரை எளிதில் புரிந்து கொள்கிறார். பிராமணரே, இதில் மர்மமான ஆச்சரியம் எதுவும் இல்லை. சிவபெருமானின் மாயையை கடப்பது மிகவும் கடினம். அனைவரும் இதனால் ஏமாற்றப்படுகிறார்கள். எனவே அந்த பெரிய இறைவனை புரிந்து கொள்ளவில்லை. அந்த பெரிய ஈஸ்வரர் தாமாகவே தன்னை புரிந்து கொண்டால் பிரம்மதேவரும் மற்றவர்களும் அவரை அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அவரை தாங்களாகவே தங்கள் விருப்பப்படி அறிந்து கொள்வதில்லை. அவர் எங்கும் நிறைந்திருந்தாலும் தன்னில் மகிழ்ந்திருக்கும் பெரிய ஈஸ்வரரை காண இயலாது. மயக்கமடைந்தவர்கள் அவரை ஒரு சாதாரண கடவுள் போல கருதுகிறார்கள். அவர் மனம் மற்றும் பேச்சின் வெளிப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவர். முன்பு பிராமணரே, மேருவின் சிகரத்தில் பெரிய முனிவர்கள் உலகங்களின் அதிபதியான பிதாமகரை, அதாவது பிரம்மதேவரை வணங்கி மாறாத அந்த ஒற்றை தத்துவம் எது என்று வினவினார்கள். உலகங்களின் மூதாதையரான மகேஸ்வரரின் மாயையால் ஏமாற்றப்பட்டு அந்த பெரிய மனிதனை புரிந்து கொள்ளாதவர் தன்னை மிக சிறந்தவர் என்று குறிப்பிட்டார். அவர் கூறினார், நான் பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு மூலாதாரம். நானே ஒரே சுயமாக பிறந்த ஈஸ்வரன், கடவுள். நான் தொடக்கமில்லாத முழுமையான பிரம்மம். என்னை வணங்காமல் யாரும் விடுதலை பெறுவதில்லை. உலகங்களை செயல்பட வைப்பவன் நானே. அவற்றை பின்னோக்கி செல்பவன் நான் தானே. தேவர்களில் வேறு யாரும் என்னை விட உயர்ந்தவர் அல்ல என்பது உண்மை. சிறந்தவர்களே, படைப்பாளர் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போதும் நாராயணரின் ஒரு பகுதியில் பிறந்த தெய்வமான கிருத்து கோபத்தால் செம்பு நிறத்தில் இருந்ததால் புன்னகைத்தபடி இந்த வார்த்தைகளை கூறலானார். உயர் கொள்கையை புரிந்து கொள்ளாமல் இவ்வாறு கூறப்படுவது என்ன? யோக பயிற்சி பெற்றவராக நீங்கள் புகழ் பெற்றவர் இருப்பதால் உங்கள் இந்த அறியாமை சரியானதல்ல. நான் உலகங்களை படைத்தவன். நான் யக்ஞன், பெரிய நாராயணன், பிறக்காத விதி. நான் புறக்கணிக்கப்பட்டால் உலகங்களின் இருப்பு சாத்தியமில்லை. நான் மிக உயர்ந்த புத்திசாலித்தனமான பிரகாசம். நான் இறுதி இலக்கு, படைப்பின் செயல்பாடு. உங்களால் என்னால் தூண்டப்பட்டதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. ஒருவரை ஒருவர் மிஞ்சும் இந்த ஆர்வத்தில் இந்த 2 ஏமாற்றப்பட்டவர்களும் எதிரிடையாக செயல்பட்டு ஆதாரம் அல்லது அறிவாற்றல் வழிமுறைகளை அறிந்த 4 வேதங்களை கேட்டார்கள். விதி மற்றும் கிருத்து கூறினார்கள், எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற வேதங்களை சந்தேகத்திற்கு இடமின்றி நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்வது என்ன? ஸ்ருதிகள் கூறின, படைப்புக்கும் வாழ்வாதாரத்திற்கும் காரணமான பிரபுக்களை, நாங்கள் மதிக்கப்பட வேண்டுமானால் உங்கள் சந்தேகங்களை போக்கும் ஒரு அதிகாரத்தை குறிப்பிடுவோம்.
ஸ்ருதிகள் அறிவித்ததை கேட்டதும் அவர்களும் அவர்களிடம் கூறினார்கள், உங்களால் சொல்லப்படுவது உங்களுக்கு அதிகாரம். உண்மை என்ன? இதை தெளிவாக கூற வேண்டும். ரிக்கு கூறியது, பூதங்கள், தத்துவங்கள், உயிரினங்கள் வசிப்பது ருத்ரனிடம் மட்டுமே. அவரிடமிருந்தே அனைத்தும் வெளிப்பட்டு செயல்படுகின்றன. அவரைத்தான் அவர்கள் உயர்ந்த உண்மை என்று அழைக்கிறார்கள். யஜுஸ் கூறியது, சிவன் மட்டுமே அனைத்தையும் ஆராய்பவர், சர்வ ஞானி, அனைத்து யக்ஞங்களாலும் யோகத்தாலும் போற்றப்படுபவர் அந்த ஈசன். அவர் மூலம் நாம் அதிகாரத்தை பெறுகிறோம். சாமன் கூறியது, யாருடைய பிரகாசத்தால் முழு பிரபஞ்சமும் பிரகாசிக்கிறது என்பது பெரிய திரையம்பகன், 3 கண்களை கொண்ட இறைவன், யோகிகளால் தியானிக்கப்படுபவர். முழு பிரபஞ்சமும் அவரால் சுழல்கிறது. ஆதர்வனம் கூறியது, அவர்கள் அவரை சங்கரர், நலத்தை வழங்குபவர், கைவல்யர், முக்தி, துன்பங்களை நீக்குபவர், தேவர்களின் ஒரே இறைவன் என்று அழைக்கிறார்கள். பக்தி மாயையாலும் குருட்டுத்தன்மையாலும் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டிருந்த ஸ்ருதிகள், கிருத்து மற்றும் விதி, நாராயணர் மற்றும் பிரம்மதேவர் கூறியதை கேட்ட முனிவர் புன்னகைத்து கூறினார், பிரமதர்களின் பூதங்களின் இறைவன் நிர்வாண நிலையில் சிவனுடன், அன்னை பார்வதியுடன் தகன மைதானத்தில் விளையாடும் தூசியால் நரைத்த மெத்தை முடி மற்றும் இழிவான ஆடை மற்றும் அலங்காரங்களாக அரவங்களை அணிந்த ஒரு காளையின் மீது ஊர்ந்து செல்லும் உயர்ந்த பிரம்மதேவரின் நிலையை எவ்வாறு அடைந்தார்? அவருக்கும் தொடர்புகள் மற்றும் சங்கமில்லாத உச்ச பிரம்மத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம்? அவர்கள் கூறியதை கேட்டதும் நித்திய பிரணவாத்மன், ஓங்கார வடிவில் உள்ள ஆன்மா, பிரணவ வடிவில் உள்ள ஆன்மா உடலற்றவராக இருந்தாலும் ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு புன்னகைத்தபடி அவர்களிடம் கூறினார். பிரணவம் கூறியது, இந்த பகவான் ருத்ரர் ஹரர் விளையாட்டு வடிவத்தை எடுத்துக்கொண்டு தன்னிடமிருந்து வேறுபட்டதும் தனித்துவமானதும் இல்லாத சக்தியுடன் தன்னை திசை திருப்புவதில்லை. இந்த ஈஷா சுய ஒளி கொண்டவர் மற்றும் நித்தியமானவர். சிவ பேரின்ப உருவகம் அவரது நித்திய சக்தி மற்றும் தற்செயலானது அல்ல. இது தெளிவாக கூறப்பட்டிருந்தாலும் மகாமூர்த்தி நாராயணர் யக்ஞத்தின் உருவகம் மற்றும் அஜா பிரம்மதேவர் ஆகியோரின் அறியாமை ஸ்ரீகண்டத்தின் சிவ மாயையின் காரணமாக அழியவில்லை. அதன் பிறகு அவர்களுக்கு இடையே ஒரு வாகனத்திலும் பூமிக்கும் இடையிலான இடைவெளியை அதன் சொந்த பிரகாசத்தில் மூலம் நிரப்பும் ஒரு பெரிய பிரகாசம் தோன்றியது. ஒளிரும் கோலத்தின் நடுவில் ஒரு மனிதனின் வடிவத்தில் ஒரு உயிரினம் காணப்பட்டது. பின்னர் பிரம்மதேவரின் 5வது தலை சீற்றத்தால் சுடர்விட்டது. விதி நம் இருவருக்கும் இடையில் ஒரு மனிதனின் வடிவத்தை எடுத்து நின்று நிற்கும். இவர் யார் என்று யோசித்து கொண்டிருந்த போது பெரிய புருஷரான நீலலோகிதர் ஒரு கணக்கில் படைப்பாளரால் காணப்பட்டார். அந்த பெரிய மனிதர் கையில் திரிசூலத்தையும் நெற்றியில் ஒரு கண்ணையும் வைத்திருந்தார். பாம்புகளையும் அதாவது அரவங்களையும் பிறை சந்திரனையும் ஆபரணங்களாக அணிந்திருந்தார். ஹிரண்யகர்பரே அதாவது பிரம்மதேவரே அவரிடம், சந்திர முகடு கொண்ட தங்களை நான் அறிவேன். முன்பு தாம் என் நெற்றி பகுதியிலிருந்து ருத்ரனாக வெளியே வந்தீர்கள். அப்போது தாம் அழுததால் முன்பு நான் தம்மை ருத்ரா என்று அழைத்தேன். மகனே, என்னிடம் அடைக்கலம் தேடுவாய், நான் உனக்கு பாதுகாப்பு அளிப்பேன். தாமரையில் பிறந்த இறைவனிடம் ஆணவ வார்த்தைகளை கேட்ட ஈஸ்வரன் கோபத்தால் பயங்கரமான தோற்றமுடைய ஒரு புருஷனை படைத்தார். அவர் அவனிடம், கால பைரவரே, இந்த தாமரையில் பிறந்தவர் உன்னால் தண்டிக்கப்பட தகுதியானவர். நீ உண்மையான காவலனை போல பிரகாசிக்கிறாய். எனவே நீ கால அரசர். நீ பிரபஞ்சத்தை தாங்கும் திறன் கொண்டவன். நீ பிரபஞ்சத்தை தாங்கும் திறனால் அதாவது பைரவமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறாய். காலனும் உன்னை கண்டு பயப்படுவான். எனவே நீ கால பைரவர் என்று அழைக்கப்படுகிறாய். நீ கோபம் அடைந்து தீய எண்ணம் கொண்டவர்களை அடக்குவதால் தாம் எல்லா இடங்களிலும் அமர்த்தகன் என்ற பெயரை பெறுகிறீர்கள். உன் பக்தர்களின் பாவங்களை ஒரு நொடியில் நீ தின்று விடுவதால் நீ பாபாக்ஷணன், பாவங்களை துறப்பவர் என்ற பெயரை பெறுவாய். கால அரசரே, தாம் என்றென்றும் காசியின் ஆதிக்கத்தை உடையவனாக இருப்பீர்கள். அது என்னுடையது. விடுதலை நகரம் மற்ற அனைவரையும் விட பெரியவர். இங்கே பாவம் செய்பவர்களுக்கு அறிவுரை கூடி தண்டிக்கும் ஒரே நபர் தாங்கள்தான்.
சித்திரகுப்தர் அவர்களின் சுப அல்லது அசுப செயல்களை பதிவு செய்ய மாட்டார். இந்த வரங்களை பெற்ற பிறகு கால பைரவர் தனது இடது கை விரல் நக நுனியால் ஒரு நொடியில் விதியின் தலையை பறித்தார். குற்றம் செய்த அந்த மூட்டுக்கு மட்டுமே தண்டனை வழங்கப்பட வேண்டும். எனவே கண்டன வார்த்தைகளை உச்சரித்த 5வது தலை துண்டிக்கப்பட்டது. பின்னர் விஷ்ணுமூர்த்தி யக்ஞ வடிவில் சங்கரரை புகழ்ந்தார். பயந்து போன ஹிரண்ய கர்ப்பரான பிரம்மதேவர் சதருத்ரிய மந்திரத்தை ஓதினார். தன்னை வணங்குபவர்களை கண்டு மகிழ்ச்சியடைந்த மகாதேவர் மகிழ்ச்சியடைந்து இருவரையும் ஆறுதல் படுத்தினார். பின்னர் அவர் தனது சொந்த சுயத்தின் மற்றொரு வடிவமான மெட்டி முடிகளை கொண்ட பைரவமூர்த்தியிடம் கூறினார். இந்த அத்வர, அதாவது நாராயணன் மற்றும் சத்ருதி பிரம்மதேவர் தங்களால் மதிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். நீலலோகிதரே, பிரம்மதேவரின் மண்டை ஓட்டை பிடித்து பிராமண வதம் என்ற பாவத்தை நீக்கும் நோக்கத்திற்காக புனித அனுஷ்டானத்தின் ஒரு பகுதியாக பிச்சை எடுக்க செல்லுங்கள். இதனால் நீங்கள் அதை சாதாரண மக்களுக்கு நேரில் நிரூபிக்கிறீர்கள். இதை கூறிய பிறகு அற்புதமான வடிவத்தை கொண்ட சிவபெருமான் மறைந்து விட்டார். மேலும் மறைவதற்கு முன் அவர் பிரம்மஹத்யா என்று நன்கு அறியப்பட்ட ஒரு பெண் வடிவத்தை, ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவள் சிவப்பு நிற உடை அணிந்து சிவப்பு மாலைகள், வாசனை திரவியங்கள் மற்றும் அங்கி அணிந்திருந்தாள். அவள் நிறமும் சிவந்திருந்தது. வளைந்த கோரை பற்கள் போன்ற பற்களால் அவள் முகம் பயங்கரமாக இருந்தது. தளர்ந்த நாக்கு அவளை பயங்கரமாக தோற்றமளிக்கச் செய்தது. அவளுடைய கால்களின் முனைகள் ஆகாயத்தில் இருந்தன. அவள் நிறைய இரத்தத்தை குடித்து கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு கத்தியும் உடைந்த பானையும் இருந்தன. அவளுடைய பழுப்பு நிற கொடூரமான கண்மணிகள் பிரகாசமாக இருந்தன. அவள் வேகமாக கர்ஜித்தாள். பைரவரை கூட அவள் பயமுறுத்தினாள். பயங்கரமானவரே, அவர் வாரணாசிக்கு செல்லும் நேரத்தில் காலனை பின்தொடருங்கள். பயங்கரமான வடிவுடைய பெண்மணி வாரணாசி நகரத்தை தவிர வேறு எல்லா இடங்களிலும் எளிதாக அணுகலாம் என்று கூறி சிவபெருமான் அவளை ஒரு சிறப்பு பணியில் அமர்த்தி மறைந்து விட்டார். அவளுடைய அருகாமையின் காரணமாக அவர் தானே காலராக காலத்திலிருந்த காலருக்கு மரணம் இருந்த போதிலும் பைரவர் கருப்பு நிறமாக மாறினார். தேவர்களின் இறைவனின் கட்டளைப்படி அந்த கபால கவ்ரதத்தை கவனித்து 3 உலகங்களையும் பயணித்து சாதாரண மக்களை வழி நடத்தினார். மிகவும் பயங்கரமான பிரம்மஹத்யா அந்த தெய்வத்தை பைரவரை விட்டுவிடவில்லை. 3 உலகங்களின் அதிபதியான உக்ரர், 3 உலகங்களின் ஒரே நிர்வாகி, தனது பயங்கரமான அனுசரிப்பு இருந்த போதிலும் சத்தியலோகம், வைகுந்தம், மகேந்திரம் மற்றும் பிற நகரங்கள் மற்றும் ஒவ்வொரு புனித தலத்திலும் தனது அலைந்து திரிதலின் போது பிரம்மஹத்தியால் ஒருபோதும் தனியாக விடப்படவில்லை. கலசத்தில் தோன்றிய முனிவரே, இதிலிருந்து மட்டும் பிராமண வதம் என்ற பாவத்தை போக்குபவர் என்ற முறையில் காசியின் மகத்துவத்தை அறியட்டும். 3 உலகங்களிலும் பல புனித தலங்களும் தெய்வீக ஆலயங்களும் உள்ளன. ஆனால் அவை காசியின் மகத்துவத்தில் 16இல் ஒரு பங்கை கூட பெற தகுதியற்றவை. பிரம்மஹத்யா போன்றவர்களின் பாவங்கள் மலைகள் இடி போல் பாவங்களை அளிக்கும். காசியின் பெயரை கேட்கும் வரை மட்டுமே கர்ஜிக்க கூடும். தனது பிரமதர்களால் ஹரர் கையில் கபாலத்துடன் 3 உலகங்களிலும் நடந்து சென்றனர். பின்னர் அவர் நாராயணரின் வசிப்பிடத்திற்குள் நுழைந்தார். மகாதேவரின் ஒரு பகுதியாக இருக்கும் ஆனால் பயங்கரமான பைரவர் என்று அழைக்கப்பட்ட காதணிகளுக்கு பாம்புகளுடன் வந்த 3 கண்களை கொண்ட மகா காலரை கண்டதும் கருட சின்னம் கொண்ட இறைவன் மரக்கட்டை போல தரையில் விழுந்து வணங்கினார். தேவர்கள், முனிவர்கள் மற்றும் வான கன்னிகைகள் அனைவரும் அவ்வாறே செய்தனர். அவர்கள் சாஷ்டாங்கமாக வீழ்ந்தனர். தலைக்கு மேல் தனது இணைந்த உள்ளங்கைகளை வைத்து பல்வேறு வகையான பிரார்த்தனைகள் மூலம் துதித்தபடி தேவி கமலையின் நாயகரான இறைவன் பகவான் ஸ்ரீஹரியை பார்க்கடலை கடைந்த நேரத்தில் தோன்றிய பத்மா தேவியிடம் கூறினார். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட குற்றமற்ற அன்பான தாமரை கண்களை கொண்டவளே, நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி.
பிரபஞ்சத்தின் இறைவனை நாம் நேரடியாக காண்பதால் நானும் அதிர்ஷ்டசாலி. அவர் அனைத்து உலகங்களின் விதியையும் படைப்பவர் மற்றும் வழங்குபவர். அவர் அனைத்து உலகங்களின் அதிபதி மற்றும் ஆட்சியாளர். அவர் தொடக்கமற்றவர். அவர் ஒரே அடைக்கலம். அவர் அமைதியானவர். அவர் உயர்ந்த முழுமையானவர். 26வது கொள்கை. அவர் எல்லாம் அறிந்தவர். அவர் அனைத்து யோகிகளின் அதிபதி. அவர் அனைத்து பூதங்களுக்கும் பூதங்கள் அல்லது உயிரினங்கள் அவற்றின் ஒரே இறைவன். அவர் அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் உள்ளடங்கிய ஆன்மா. அவர் அனைவருக்கும் அனைத்தையும் நிரந்தரமாக வழங்குபவர். அவரை பார்க்கட்டும். இப்போது தியானத்தில் ஈடுபடுபவர்கள், அமைதியாகவும் அமைதியுடனும் இருப்பவர்கள், தூக்கத்தை விட்டவர்கள், மூச்சை அடக்கியவர்கள், தங்கள் புத்தியால் தங்கள் இதயத்தில் காண்கிறவர்கள், உருவமற்றவர், முழுமையான கட்டுப்பாட்டை கொண்ட யோகிகள் மற்றும் வேதங்களின் கொள்கையை அறிந்தவர்கள் மட்டுமே உணரக்கூடியவர், எங்கும் நிறைந்தவர். இங்கே ஒரு உருவக வடிவத்தில் வருகிறார். பரமேஸ்வரரின் முழுமையில் வசிப்பவர். செயல்பாடு உண்மையில் அற்புதமானது. அவரது நாமங்களை கூறுபவர்கள் உடலற்றவர்களாக மாறும் போது அவருக்கு ஒரு உடல் உள்ளது. சந்திரனை ஆபரணமாக கொண்ட 3 கண்களை கொண்ட இறைவன் இதோ வருகிறார். பூமியில் அவர் மறுபிறவி எடுப்பதை உலக மனிதர்கள் காணவில்லை. தாமரை இதழ்களைப் போல பெரியதாகவும் அகலமாகவும் இருக்கும் என் கண்கள் இப்போது ஆசீர்வதிக்கப்படுகின்றன. தேவர்களின் நிலை எப்படி இருக்கிறது என்று காணுங்கள். ஏனென்றால் இங்கே பெரிய சங்கரரை கண்ட பிறகும் கூட அனைத்து துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் முக்தி கிடைக்காது. தேவர்களின் உலகில் அவர்களின் சொந்த தெய்வீகத்தை விட அபசகுணம் வேறு எதுவும் இல்லை. ஏனென்றால் எல்லா தேவர்களின் இறைவனை கண்ட பிறகும் நமக்கு முக்தி கிடைக்காது. தனது உடல் முழுவதும் மகிழ்ச்சியுடன் திகிலுடன் இதை கூறிய பிறகு ரிஷிகேசர் மகாதேவரை வணங்கினார். அவர் காளை சின்னம் கொண்ட இறைவனிடம் இவ்வாறு கூறினார்: பகவானே, எல்லா பாவங்களையும் நீக்குபவரே, மாறாதவரே, எல்லாம் அறிந்தவரே, தேவர்களின் தலைவரே, எல்லா உலகங்களையும் படைத்தவரே, உம்மால் இது என்ன செய்யப்படுகிறது? தேவர்களின் தலைவரே, பகவானே, 3 விழிகள் கொண்டவரே, இது உங்கள் விளையாட்டா? விசித்திர கண்களை கொண்டவரே, 3 கண்களை கொண்டவரே, ஸ்மரத்தை அளிப்பவரே, உமது இந்த செயலுக்கு காரணம் என்ன? சம்பு பகவானே, ஏன் பிச்சை எடுக்கிறீர்கள்? சக்தியின் அதிபதியே, உலகங்களின் அதிபதியே, தம்மை வணங்குபவர்களுக்கு 3 உலகங்களின் ராஜ்யத்தையும் அருள்பவரே, இதுவே எனது சந்தேகம். இவ்வாறு கூறப்பட்ட போது சம்புமூர்த்தி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் இவ்வாறு கூறினார்: பிரம்மதேவரின் தலையை என் விரல் நுனியில் உள்ள நகத்தால் நான் வெட்டினேன். ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, அந்த பாவத்தை போக்கவே நான் இந்த மங்களகரமான பரிகார புனித சடங்கை கடைபிடிக்கிறேன். மகேசர் இவ்வாறு கூறியதும் தாமரை கண்களை கொண்ட இறைவன் சிறிது சிரித்தார். தலை குனிந்து அவர் கூறலானார்: உலகங்களின் பகவானே, உங்கள் விருப்பப்படி விளையாடுங்கள். மகாதேவரே, உங்கள் மாயையால் என்னை மூழ்கடிப்பது உங்களுக்கு பொருந்தாது. வலிமை மிக்க இறைவனே, தங்கள் கட்டளையின்படி ஒவ்வொரு கல்பத்திலும் தொப்புளிலிருந்து தாமரையிலிருந்து கோடிக்கணக்கான தாமரைகளை பிரம்மதேவர்களை நான் உருவாக்குகிறேன். தங்கள் ஆன்மாவை உணராதவர்களால் கடந்து செல்ல மிகவும் கடினமான இந்த மாயையை தவிர்க்கவும். மகாதேவரே, நான் உள்பட அனைத்து நபர்களும் உங்கள் மாயையால் ஏமாற்றப்படுகிறார்கள். எனவே சிவபெருமானே, உங்கள் செயல் உண்மையில் இருப்பதை புரிந்து கொள்கிறேன். அழிவு நேரம் வரும்போது நீங்கள் அனைத்து உலகங்களையும் அனைத்து சாதிகளின் தேவர்கள் மற்றும் முனிவர்களுடன் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அழிக்கும் போது, மகாதேவரே, பிராமணவதம் போன்ற பாவம் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? சம்புமூர்த்தியே, நீங்கள் வேறு யாரையும் சார்ந்திருக்கவில்லையே. எனவே நீங்கள் விளையாடுகிறீர்கள். நீங்கள் விரும்பியபடி முந்தைய அனைத்து பிரம்மர்களின் எலும்புகளின் மாலையும் தங்களது கழுத்தில் பிரகாசிக்கிறது. பாவமற்றவரே, பிரம்மஹத்தியின் பாவங்கள் எங்கே போயின? பெரும் பாவங்களை செய்த போதிலும் யாராவது தங்களை உணர்ச்சி வசப்பட்டு நினைவில் வைத்திருந்தால் அவர்களின் பாவம் அளிக்கப்படும். ஏனெனில் நீங்கள் அனைத்து உலகங்களுக்கும் அவற்றின் வலிமை மிக்க எஜமானராகவும் இருக்கிறீர்கள். சூரியனின் அருகாமையில் இருள் தங்காதது போல பாபா பக்தரின் பாவமும் அவ்வாறே இருக்கும். அவரது பாவம் முறையாக குறைகிறது.
புண்ணிய ஆன்மா கொண்ட ஒருவர் உங்கள் தாமரை போன்ற பாதங்களின் ஜோடியை குறித்து தியானித்தால் பிராமண வதம் போன்ற பாவங்கள் கூட குறைந்து அழிக்கப்படுகின்றன. பிரபஞ்சத்தின் பகவானே, தலைவரே, எந்த ஒரு மனிதனின் பேச்சும் பக்தியுடன் இணைக்கப்பட்டு உங்கள் பெயர்களில் மூழ்கி இருந்தால் எந்த பாவமும் அவரை துன்புறுத்தாது. அது பெரிய மலையின் உச்சிக்கு இணையாக இருந்தாலும் கூட. ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களால் மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்தும் பாவம் அனைத்தையும் உயிர்ப்பிக்கும் அனைத்து உலகங்களின் நோய்களுக்கும் மருந்தான சிவபெருமானின் மங்களகரமான பெயருக்கு எதிராக எங்கு செல்லும்? அந்தகனின் எதிரியின் சிவ, சங்கர, சந்திரசேகர போன்ற பெயர்கள் சாதாரணமாக கூட உதடுகளிலிருந்து வெளிவந்தால் ஒருவருக்கு மீண்டும் உலக இருப்பு இருக்காது. உயர்ந்த ஆன்மாவே, மிகப்பெரிய ஒளி, உங்கள் சொந்த விருப்பத்திலிருந்து ஒரு உடலை ஏற்றுக்கொண்டவரே, இது உங்கள் ஒரு விசித்திரமான விருப்பம் மட்டுமே. பகவானே, ஒரு பெரிய இறைவனின் விஷயத்தில் மற்றவர்களை சார்ந்திருப்பது எப்படி இருக்க இயலும்? இன்று தேவர்களின் பகவானே, நான் பாக்கியவான். ஏனென்றால் யோகிகள் கூட காணாத பிரபஞ்சத்தின் மூல காரணமான அந்த பெரிய மாறாத இறைவனை நான் காண்கிறேன். இன்று நான் ஒரு பெரிய செல்வத்தை பெற்றுள்ளேன். நான் மிகப்பெரிய மங்களகரமான சாதனையை அடைந்துவிட்டேன். உங்கள் தரிசனத்தின் அமிர்தத்தால் திருப்தி அடைந்த எனக்கு சொர்க்க இன்பங்களும் முக்தியும் கூட வெறும் புல்லை போன்றது. கோவிந்தன் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போது மனோரதவதி, தீவிர ஆசை நிறைந்தது என்று அழைக்கப்படும் புனிதமான இயற்கையின் சில தானம் பத்மாதேவி, லக்ஷ்மி தேவியால் அவரது கிண்ணத்தில் வழங்கப்பட்டது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் பகவானும் அங்கிருந்து பிச்சை எடுக்க புறப்பட்டார். பிரம்மஹத்தி தன்னை பின்தொடர்வதை கண்ட ஜனார்தனன் அவளிடம் திரிசூலத்தை ஏந்தியவரை சிவபெருமானை விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பிரம்மஹத்தியா கூறியது, இந்த சாக்கு போக்கின் கீழ் நான் காளை சின்னம் கொண்ட இறைவனை வணங்கி என்னை புனிதப்படுத்திக் கொள்வேன். மீண்டும் ஒரு முறை பவா, சிவன் அல்லது சம்சாரம், பிரபஞ்சம், தரிசனத்தை நான் எங்கே பெற முடியும்? முராரி, விஷ்ணுமூர்த்தி உரையாற்றினாலும் மற்றும் கேட்டு கொண்டாலும் அவன் பக்கத்தை விட்டு வெளியேறவில்லை. பின்னர் புன்னகையால் பிரகாசிக்கும் முகத்துடன் சம்புமூர்த்தி ஸ்ரீஹரியிடம் இந்த சிறந்த வார்த்தைகளை கூறலானார். பாவமற்ற கோவிந்தரே, மரியாதையை வழங்குபவரே, அமிர்தத்தை போன்ற உங்கள் வார்த்தைகளை அருந்துவதில் நான் திருப்தி அடைகிறேன். உங்கள் வரத்தை தேர்ந்தெடுங்கள். நான் உங்களுக்கு வரங்களை வழங்குபவன். பிச்சைக்காரர்கள் மிகவும் புனிதமான தானங்களால், அமிர்த பானங்களால் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தானத்திற்காக அலையும் வலி நீங்குகிறது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான தங்களை நான் காண்பது இதுவே மிகவும் மதிக்கத்தக்க வரம். விருப்ப எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. துறவிகளின் பார்வையில் ஹரரே, தங்களை காணும் பேரின்பம் எந்த மேகமும் இல்லாமல் அமிர்தமழை பொழிவதற்கும், எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு பெரிய கொண்டாட்டத்திற்கும், எந்த முயற்சியும் இல்லாமல் ஒரு புதையலை பெறுவதற்கும் சமம். பகவானே, தங்கள் பாதங்களிலிருந்து நான் பிரிக்கப்படாத படிக்கு என்னை அனுமதியுங்கள். சம்புமூர்த்தியே, இதுவே வரம். வேறு எந்த வரத்தையும் தேர்ந்தெடுக்கவில்லை. ஈஸ்வரர் கூறினார், அனந்தரே, எல்லையற்றவரே, தாங்கள் விரும்பியது அப்படியே இருக்கட்டும். தாம் மிகவும் புத்திசாலி. தாங்கள் அனைத்து தேவர்களுக்கும் வரங்கள் வழங்குபவராக மாறுவீர்கள். இவ்வாறு தைத்தியர்களின் எதிரியை ஆசீர்வதித்து அவர் பிரம்மதேவர், தேவேந்திரன் மற்றும் பிறரின் உலகங்களில் அலைந்தார். விடுதலையின் தாயான வாரணாசி என்ற நகரத்தை நாடினார். பிரம்மதேவரின் மற்றும் பிற தேவர்களின் உலகங்கள் கூட வாரணாசியில் 16இல் ஒரு பங்கிற்கு சமமானவை அல்ல. ஏனெனில் அங்கு வசிக்கும் உயிரினங்களும் துன்பங்களுக்கு ஆளாகின்றன. வாரணாசியில் வசிப்பவர், அவர் ஒரு பிச்சைக்காரராக இருந்தாலும் அவர் வேறு இடத்தில் அரச குடையுடன் முழு பூமியின் பேரரசரை விட மிகச் சிறந்தவர். வாரணாசியில் பெறப்பட்ட தானம் மிகவும் சிறந்தது. ஆனால் வேறு இடத்தில் 1,00,000 நிஷ்கர்களை வைத்திருக்கும் நிலை அல்ல. 1,00,000 பேருக்கு அதிபதி கருப்பையில் சம்சாரம் நுழைகிறது. ஆனால் அதன் வாரணாசியின் தானம் செய்பவர் அல்ல. காசியில் பிச்சைக்காரர்களுக்கு வழங்கப்படும் தானம், அது எம்பிலிக் மைரோபலனின் பழத்தின் அளவு இருந்தாலும் சுமேரு மலையின் எடையுடன் எடை போட்டால் கனமானதாக இருக்கும்.
ஒரு குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு 1 வருட காலத்திற்கு உணவு அளிப்பவர் சொர்க்கத்தில் பல யுகங்களுக்கு மதிக்கப்படுகிறார். உணவு இல்லாத ஒரு மனிதனுக்கு உணவுக்காக வருடாந்திரம் கொடுப்பவர் தாகம் மற்றும் பசியால் ஒருபோதும் துயரப்பட மாட்டார். வாரணாசியில் மற்றவர்களுக்கு தங்கும் இடம் அளிப்பவர் வாரணாசியில் வசிப்பவர்களின் முழு பலனை பெறுகிறார். காசியில் நாமம் உச்சரிக்கப்படும் போது கூட பிராமணவதம் மற்றும் பிற பாவங்கள் பாவியை விட்டு நீங்கும். அந்த காசியை எதனுடன் ஒப்பிட முடியும்? புனித தலத்திற்குள் வாரணாசி சிவபெருமான் நுழைந்தவுடன் பயங்கரமான வடிவிலான பைரவரை கண்டதும் பிரம்மஹத்யா ஐயஹோ ஐயஹோ என்று அலறி பாதாள உலகங்களின் கீழ்ப்பகுதிக்குள் நுழைந்தது. மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பிரம்மதேவரின் மண்டை ஓடு ருத்ரனின் திருக்கரத்திலிருந்து கீழே விழுந்தது. அது விழுந்ததை கண்டு அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடனமாடினார். ஹரன் அலைந்து திரிந்த போது தாங்க முடியாத பிரம்மதேவரின் மண்டை ஓடு வேறு எந்த இடத்திலும் அவரது கையை விட்டு வெளியேறவில்லை. ஆனால் காசியில் அது உடனடியாக விழுந்தது. திரிசூலத்தை தாங்கிய இறைவனின் பிரம்மவதம் எங்கும் பிரிக்கப்படாதது காசியில் ஒரு கணத்தில் அளிக்கப்பட்டது. அப்படியானால் காசி எப்படி பெறப்பட வேண்டிய அரிய நகரம் அல்ல. எனவே இந்த நகரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும். வாரணாசி காசி என்ற இந்த மகா மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறை தனது வாழ்நாள் முழுவதும் ஜபிக்கும் ஒரு உயிரினம் மீண்டும் பிறக்கவில்லை. வெகு தொலைவில் இருந்தாலும் அவிமுக்த மகா புனித ஆலயத்தை நினைத்து உயிரை துறப்பவன் மீண்டும் பிறப்பதில்லை. ஆனந்தகனான காசி என்ற பெயரை எப்போதும் நினைவில் வைத்திருப்பவன் மீண்டும் பிறக்கவில்லை. அந்த புனித தலத்தின் பெயரை கேட்டதன் புண்ணியத்திற்கு நன்றி. ஒரு மனிதன் எப்போதும் ருத்ரனின் வசிப்பிடத்தில் மனதை முழுமையாக கட்டுப்படுத்தி வாழ வேண்டும். ஏராளமான பாவங்களை செய்த பிறகும் சரியான நேரத்தில் விடுதலை பெறுகிறான். மகாஸ்மசானத்தை அதாவது காசியை அடைந்த பிறகு ஒருவர் தற்செயலாக இருந்தால் மீண்டும் ஒரு தகன மைதானத்தில் படுத்துக்கொள்ளும் நிலையை ஒருபோதும் சந்திக்க மாட்டார். காசியில் உள்ள கபால மோச்சனரின் புனித தலத்தை மக்கள் நினைவு கூர்ந்தால் அவர்கள் இங்கே அல்லது வேறு இடங்களில் செய்த பாவங்கள் உடனடியாக அழிந்துவிடும். இங்கு வந்து இந்த சிறந்த தீர்த்தத்தில் கபால மோச்சனம் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில் துறவு செய்து பிணிகளுக்கும் கடவுள்களுக்கும் பானங்களை செலுத்திய பிறகு ஒருவர் பிராமணவதம் என்ற பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். இந்த உலக இருப்பு மறைந்துவிடும் என்பதை முழுமையாக உணர்ந்த பிறகு மக்கள் வாரணாசியில் வசிக்கிறார்கள் என்றால் சங்கரர் அவர்கள் இறக்கும் போது அவர்களுக்கு உயர்ந்த அறிவை வழங்குவார். பிராமணரே, இந்த காசி நகரம் ருத்ரனின் மிகப்பெரிய உடல். இது அனிர்வாசியா, வார்த்தைகளில் போதுமான அளவு வெளிப்படுத்த இயலாது. இது மிகப்பெரிய பேரின்பத்தை அளிக்கிறது. ஈசனுக்கு விரோதமானவர்களுக்கு இது அணுகுவது கடினம். இந்த நகரத்தின் யதார்த்தத்தை நான் அறிவேன், அல்லது சிவபக்தியால் மூழ்கி இருப்பவர் அதை அறிந்திருக்கலாம். யோகிகளைப் போலவே உயிரினங்களும் இங்கேயே யோகத்தின் மூலம் விடுதலை பெறுகின்றன. இந்த காசி மிகப்பெரிய உலகம், இந்த நகரம் மிகப்பெரிய பேரின்பம். இதுவே உயர்ந்த அறிவு. முக்தியை விரும்புபவர்கள் இதை நாட வேண்டும். கோணலான புத்தி உள்ள ஒருவர் இங்கேயே தங்கி சிவபக்தர்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டாலோ அல்லது தீங்கிழைத்து ஏமாற்றி இந்த நகரத்தை வெறுத்தாலோ அவருக்கு இங்கேயே அல்லது வேறு எங்கும் மீட்பு இல்லை. புனித தலமான கபால மோச்சனத்தை வணங்கி பைரவர் அங்கேயே நின்று தனது பக்தர்களின் பாவ குவியலை தின்றார். அவர் நூற்றுக்கணக்கான பாவங்களை செய்திருக்கலாம். ஆனால் கால பைரவரின் பக்தர் பாப பக்ஷனரை, பாவங்களை விழுங்குபவர். நாடிய பிறகு ஏன் பாவங்களுக்கு பயப்பட வேண்டும்? இந்த கால பைரவர் பயங்களையும் துன்மார்கரின் லட்சிய ஆசைகளையும் அடக்குவதால் அவர் அமர்த்தகர் என்று நன்கு அறியப்பட்டார். காசியில் வசிப்பவர்கள் மீது கலியின் செல்வாக்கை அவர் எப்போதும் முடிவுக்கு கொண்டு வருகிறார். எனவே அவர் கால பைரவர் என்ற பெயருடன் மிகவும் பிரபலமானார். யமனின் பயங்கரமான தூதர்கள் எப்போதும் தனது பக்தர்களுக்கு பயப்படுகிறார்கள். எனவே அவர் பைரவர் என்று நினைவு கூறப்படுகிறார். மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தின் இருண்ட பாதியில், அதாவது தேய்பிறை 8வது சந்திர நாளில் அஷ்டமி திதியில் ஒருவர் கால பைரவரின் முன்னிலையில் விரதமிருந்து விழித்திருக்க வேண்டும்.
காசியில் செய்யப்படும் பெரிய பாவங்களிலிருந்து அவர் விடுபடுகிறார். ஏனெனில் காசியில் நுழையும் போது வெளியே செய்யப்படும் பாவங்கள் ஏற்கனவே அழிக்கப்படுகின்றன. மனித மன பலவீனத்தால் செய்யப்பட்ட எந்த சிறிய அபசகுணமான செயல்களும் கால பைரவரை கண்டு கரைந்து போகின்றன. லட்சக்கணக்கான முந்தைய பிறவிகளில் உயிரினங்கள் செய்த பாவங்கள் கால பைரவரை கண்டவுடன் விரைவாக கரைந்து போகின்றன. மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தின் இருண்ட பாதியில் 8வது நாள் சந்திரன் நாளில் ஏராளமான ஏற்பாடுகளுடன் பல்வேறு வகையான வழிபாட்டை விரிவாக செய்வதன் மூலம், அதாவது அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவ மூர்த்தியை வழிபடுவதன் மூலம் ஒரு மனிதன் ஒரு வருடத்தின் அனைத்து தடைகளிலிருந்தும் விடுபடுகிறான். 8வது மற்றும் 14வது சந்திர நாள்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் பைரவ ஊர்வல விழாவை நடத்துவதன் மூலம் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்குகிறான். காசியின் நிரந்தர குடியிருப்பாளர்களான கால பைரவரின் பக்தர்களுக்கு முன் தடைகளை வைக்கும் ஒரு முட்டாள் தன் துயரத்தை, அதாவது நரகத்தை சந்திப்பான். கால பைரவரை அல்லாமல் விஸ்வேஸ்வரரை வணங்குபவர்கள் காசியில் ஒவ்வொரு அடியிலும் தடைகளை சந்திப்பார்கள். காலோதகத்தின் புனித நீரில் புனித நீராடி அவசரமின்றி பானங்களை செய்து காலராஜரை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் தனது மனங்களை நரகத்திலிருந்து மீட்டுக்கொள்வார். பாப பக்ஷணத்தை தினமும் 8 முறை சுற்றி வருவதன் மூலம், அதாவது வலம் வருவதன் மூலம் ஒரு மனிதன் மன, வாய்மொழி மற்றும் உடல் ரீதியான பாவங்களால் கரைப்படுவதை தடுக்கிறான். 6 மாதங்கள் அமர்த்தக பீடத்தின் அருகே அமர்ந்திருக்கும் தனது விருப்பமான தெய்வங்களின் ஜபத்தை செய்வதன் மூலம் சாதகர்கள் அமானுஷ்ய சக்திகளை அல்லது விரும்பிய பொருள்களை அடைகிறார்.